சென்னை சுற்று வட்டாரத்தில் காலை முதலே மிதமான அளவுக்கு மழை பெய்து வருகிறது. இதனால் அலுவல் நிமித்தமாக வெளியே செல்வோர் சற்று சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று முன்தினம் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இது படிப்படியாக வலுவடைந்து தெற்கு ஆந்திரா நோக்கி இன்று நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் காலை முதலே விட்டு மிதமான அளவுக்கு மழை பெய்து வருகிறது. இதனால் அலுவல் நிமித்தமாக வெளியே செல்வோரும் பள்ளி, கல்லூரி மாணவர்களும் சற்று சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். கண்டினியூஸாக ரெயின் வந்துட்டு இருக்கு 3 நாளாக. ஸோ எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் ப்ரைவேட் கன்சர்னு வந்துதான் ஆகணும். கவர்மெண்ட் கன்சர்னாக தான் எதாவது லீவாவது கிடைக்கும். எங்கள் லீவ் கூட கிடைக்கிறது இல்லை. ஸோ நிறைய ரோடில் ஒன்றும் சரியே கிடையாது. நிறைய சரியாக பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்றும் சரி பண்ணல. ஸோ எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் மெயின் ஏரியாலாம் சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது, வெதர் நல்லா இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தண்ணி மட்டும் சரி பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சென்னையில் மழை நீடிக்கும்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்றது எங்களுக்கு தெரியல. நேற்றுலேருந்து நல்ல மழை சென்னையில். எங்களுக்கு வருமானம் ஒன்றுமே இல்லை. நேற்று பார்த்தா ஒரு வெறும் 200 ரூபாய் தான் சம்பாரித்தோம். நாங்கள் எப்படி குடும்பத்தை நடத்துறது, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அன்னாடம் வேலை செய்கிறவங்க நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிது. இதனிடையே வட கடலோர மாவட்டங்களிலும் இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும். வரும் 24 மணி நேரம் வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.